சுற்றி ஒரே மரமாக இருக்கிறதுனால அந்த பேர்ட் சவுண்ட்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும். காலையில் இல்லை ஈவினிங் சன்ரைஸ் இல்லை சன்செட்டுக்கு போனீங்கன்னா அழகாக கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். அது மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒன் டே விலாகாக இருக்காது. என்னால் முடிஞ்ச டைமில் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். மாடிக்கு போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நல்லா சூப்பரான டிஃபனை சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அம்மா வந்து சூப்பர் மார்க்கெட் போனான்னு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து சூப்பர் மார்க்கெட் போனோம். சூப்பர் மார்க்கெட் போனது குடுகுடுன்னு ஓடி போய் எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறமா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோங்க. அப்போ தான் வந்து நூடுல்ஸ்லாம் இருந்துச்சு. சரி ஈவினிங்கில் பசி எடுத்தா சரி நூடுல்ஸ்லாம் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லி எங்கள் இஷ்டத்துக்குன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்துட்டோம். என்னோடய ரொம்ப ஃபேவரட் பிஸ்கெட் வந்து யூனிபிக்ங்க. அது அங்கே இருந்துச்சு. ஒரு சில இடத்துலலாம் யூனிபிக் பிஸ்கெட் கிடைக்கிறதில்ல. அதை பார்த்த உடனே எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். பேட்மேன் கிண்டர் ஜாய் கிடச்சிதுங்க. அதை பார்த்த உடனே யாருங்க விடுவா, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள். ஒரு வழியாக எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறமா எங்கள் வீட்லேயே எல்லா திங்ஸும் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா பில் போடலான்னு போனோம். பக்கத்தில் ஐஸ்கிரீம் ஃப்ரீசர் இருந்துச்சு. அதுக்குள்ளே சடனாக பார்த்தா நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் ஃபீஸ்ட் ஐஸ்கிரீமு. பார்த்த உடனே எட்ரா ஃபீஸ்ட்டுன்னு சொல்லி கடன்னு எடுத்து நாங்கள் அதையும் பில் கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு வழியாக ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நமக்கு வெயில் காலம் வந்தாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது இந்த மாம்பழம் தான். எனக்கு மாம்பழம்னா அவ்வளோ பிடிக்கும். வீட்டுக்கிட்ட வச்சுருந்தாங்க. அதை பார்த்த உடனே வண்டியை நிறுத்தி போயிட்டு எனக்கு பிடிச்ச மாம்பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சீசன் டைமில் தான் கிடைக்குன்றதுனால கடகடன்னு ஓடி போய் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து எப்படா அந்த மாம்பழத்தை பிரித்து சாப்பிடும்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கட் பண்ணி கொடுத்தாரு. அதை சாப்பிட்ட பிறகு தான் ஒரு இதுவே வந்துச்சு, ஒரு திருப்தியே வந்துச்சு. இன்னைக்கு பாண்டிச்சேரி ஃபுல்லாக பவர் ஷட்டவுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் என் சிஸ்டருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ சடனாக ஒரு பிளானை போட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி சின்ன வீராம்பட்டினம்ல லொக்கேட் ஆயிருக்க எடன் பீச் தாங்க போனோம். அதை ப்ளூ ஃப்ளாக் பீச்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பீச் ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பீச் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெண்டு சைடுமே தண்ணியாக இருக்கும். ரெண்டு சைடு பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. அப்போ அந்த சைடு வந்து நாங்கள் பார்த்தப்ப ஒரு புறா வந்து மீனை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அது என்ன தான் பண்ணுதுன்னு சொல்லி நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோங்க. ரொம்ப நேரமாக அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துச்சு. மீன் கிடைக்கவே இல்லை. ஆனால் அதுவும் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு சின்ன மீனை பிடிச்சி சாப்பிட்ருச்சுங்க. அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளார போனோம். அங்கே தான் இருக்குது. பெரிய மீன் சாப்பிட மாட்டேங்கிற நீனு? சாப்பிட்டுச்சா? அப்புறம் இந்த புறாக்கு டாட்டா சொல்லிவிட்டு நாங்களும் பீச்சுக்கு போயிட்டோங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஆர்ச் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபோட்டோ ஷூட்டும் எடுக்கலாம் போல். அதுக்கு தனி காசுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்ச்லேருந்து கீழே இறங்கி போனால் தாங்க பீச்சே வருது. இங்கே வந்து நல்லாவே சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து 2 பேர் செக்யூரிட்டிஸ் இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. யாரையுமே வந்து ரொம்ப டீப்பாக உள்ளே போக விட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்து ஃபேமிலியோடு போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடலாம். விளையாடி முடிச்சுட்டு உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது, ஷவர் ரூமும் இருக்குது.
அங்கேயே ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய ஷாப்ஸும் இருக்குது. எங்கள் அப்பா ரொம்ப நாள் கழித்து வந்ததுனால ஜாலியாக போய் உள்ளார இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க. நாங்களும் எல்லாருமே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்து கதை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சரி சும்மா வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு உள்ளே ஃபுட் ஏரியாவுக்கு தாங்க போனோம். இங்கே வந்து ட்ரிங்கிங் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து ஷவர் ரூம், டாய்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இங்கே நீங்கள் இது வரைக்கும் போனதெல்லாம் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த சைடு வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து மதியானம் சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாங்க. அது அவங்க இஷ்டம். ஃப்ரெஷ்ஷாக மீனை பிடிச்சிட்டு வந்து வறுத்து கொடுப்பாங்க நீங்கள் கேட்குறது. நிறைய சீ ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. நாங்கள் ஆனால் அங்கே எதுவுமே சாப்பிடல. சும்மா வந்து ஜாலியாக பவர் கட்டுன்றதுனால டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு தாங்க வந்தோம். கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக நாங்களும் ஒரு வாக்கிங் போயிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பக்கத்துலேயே வந்து நிறைய கடை இருந்துச்சு. அங்கே போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டு அதுக்கு தொடலாமாமா? யூடியூப்ல போட்டோம் அப்படி இருக்குமா? ஒரு வழியாக பீச்சுக்கெலாம் போய் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் செம்ம பசி. என்னடா சாப்பாடு செய்யலான்னு பார்த்தா ஒரு வெஜிடபிள்ஸும் வீட்டில் இல்லை. இருந்த ஆனியன், தக்காளி, பச்சை மிளகா வச்சு என்னடா செய்யலான்னு பார்த்தா நாங்கள் வந்து ஒரு குஷ்கா செய்யலான்னு யோசித்தோம். கடைசியில் வந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் ஒரு டிஷ்ஷை செஞ்சோங்க. அதுக்கு பேர் நாங்களே வந்து பிரியாணின்னு வச்சுக்கிட்டோம். இந்த ரெசிபி வந்து எப்படி செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நாங்கள் விட்டுட்டோங்க. அதுக்கப்புறமா வந்து நெய் தேடி பார்த்தா நெய்யை காணும். அதுக்கப்புறம் போய் உள்ளேருந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து பிரித்து எவ்வளோ ஊற்றணும்னு தெரியாமலே நாங்களும் 2 பேர் 2 ஸ்பூன் எடுத்து ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் அது எல்லாமே வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு கல் உப்பு கொஞ்சம் எடுத்து போட சொன்னாங்க. எங்கள் அம்மா தாங்க இந்த ஐடியா சொன்னாங்க. அதனால் நாங்களும் ட்ரை பண்ணோம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கோல்டன் ஃப்ரை ஆக விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை அதில் சேர்த்து வதக்க விடணும். நல்லா வதங்கின உடனே மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுங்க. இதுக்கு நடுவில் எனக்கு என் தங்கச்சிக்கும் பசி எடுத்ததுனால இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளார போய் எங்கள் அப்பா வந்து ஜூஸ், ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அதை ரிலாக்ஸ் பண்ணி குடிச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்க்கு வந்தோம். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், தனியா பவுடர், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இது எல்லாமே தான் அதில் ஆட் பண்ணியிருந்தோம்.
அதுவுமே எங்களுக்கு அளவு தெரியல, எங்களுக்கு என்னென்ன அளவு தோணுச்சோ அதில் தான் ஆட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புதினாவும் அதில் சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்டு நல்லா வறுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி எங்கள் அம்மா வந்து சாப்பாட்டை வடித்து வச்சதுனால அது அப்படியே வந்து அந்த கிரேவி கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். உங்களுக்கு எப்படி சாப்பாடு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வடிச்சுக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சதை அதில் போட்டு கலந்துக்கிட்டோம். அதை பார்த்திங்கன்னா அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து இதுக்கு பேர் நாங்கள் பிரியாணி நாங்களே வச்சுக்கிட்டோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இருக்கிற கொத்தமல்லியை போட்டு நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் சைடிஷ்க்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் எக் 65 பண்ணலான்னு ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க. சரி புதுசாக இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 2 முட்டையை எடுத்து கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதில் வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு கிண்ணம் எடுத்து அதில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து பெப்பர் தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கிண்ணத்தை வச்சு அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடி அதுக்கு மேலே வெயிட் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வந்து ஹீட் ஆகணும். இதில் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் என்னென்னா இந்த கிண்ணத்தில் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து எக்கு அதிலே ஒட்டிக்கும் எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முட்டை உடச்சி ஊற்றி இந்த மசாலாலாம் போட்டு இந்த பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி நீங்களும் வந்து வச்சுக்கோங்க. நம்ம வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தை மேலே வச்சு இதை இப்படி மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போதும். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஆயில் அப்ளை பண்ண மறந்ததுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே அது வந்துடும். இப்போ வந்து அதை பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல் எடுத்து அதில் அரிசி மாவும் அதுக்கப்புறம் கடலை மாவு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது கூடவே வந்து மிளகுத்தூள், காரத்தூள், கலருக்காக காஷ்மீரி தூள், கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பஜ்ஜிலாம் போடுவோம்ல அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அடுப்பில் வந்து கடாயை பற்ற வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக் பீசஸ்லாம் வந்து இதில் பேஸ்ட் மாதிரி வந்து அப்ளை பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான எக் 65 ரெடி ஆகிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்களுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. உங்களுக்கு லெமன் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் டேஸ்ட்டுக்காக லைட்டாக லெமன் ஆட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு. இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான எக் 65 ரெடிங்க. பிரியாணின்னு பேரை வச்சுட்டு ஆனியன் ரைத்தா இல்லைனா எப்படிங்க? வீட்டிலையே வந்து தோய வச்ச தயிரை எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை வந்து அதில் போட்டு உப்பு சேர்த்து லெமன் புழிஞ்சுட்டு நாங்கள் வந்து ஆனியன் ரைத்தாவாக மாற்றிட்டோம்.
அவ்வளோதாங்க, எங்களோட சூப்பரான லன்ச் வந்து ரெடி. என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி, அதுக்கப்புறமா எக் 65, ஆனியன் ரைத்தா. இதுதான் வந்து எங்களோட சூப்பரான லன்ச். பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நாங்கள் வந்து ஒரு டிஷ் ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடியில் போய் படுத்தாச்சுங்க. கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸாக மேலே காற்று வந்துச்சு. சரின்னு சொல்லி மாடியில் போய் பாயை போட்டு படுத்துட்டோம். வீட்டிலே ரெடி பண்ண வத்தலை வந்து எங்கள் அம்மா மேலே காய வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு மாடிக்கு போனோங்க. அப்படியே செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மாடியில் நல்லா காற்று வாங்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு கிளைமேட்டு. சன் செட் ஆகிற டைம் நல்லா தான் இருந்துச்சு கிளைமேட்டு. செடிக்கு தண்ணிலாம் ஊற்றிட்டு வத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டு மாடியில் போய் காற்று வாங்கலான்னு போனது. திடீர்னு காஞ்சனா மூவியில் வர மாதிரி ஒரே இருட்டாக வந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சடன் சேஞ்ச் ஆகிடுச்சு கிளைமேட்டு. எங்களுக்கும் ஒன்றுமே புரியல. நாங்களும் வந்து சரி டைம் ஆகுது இருட்டுது அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஒரு மாதிரி இருட்டாக அப்படியே இருட்டிகிட்டே வந்துச்சு. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவ்வளோ இருட்டாயிடுச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு மழை. மேலே போய் அங்கே அங்கே அதான் அதே வீடு. செம ஜில்லுன்னு காத்து, செமையா இருக்கு. இந்த பக்கம் எடு, சாரி அப்படியே பாதி பக்கம் இந்த பக்கம் எடு.